அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. 90 டேஸ் ஃபிட்னஸ் வாழ்க்கையை ஒழுக்கமாக கொண்டு போகிறதுல இன்றைக்கி நாள் 54. வழக்கம் போல் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால் போயிட்டு ஃபஜர் தொழுகையை தொழுதுட்டு ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தா இன்றைக்கி ஜிம் க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க ரீபப்ளிக் டேனால். அதனால் வீட்லேயே வந்து ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் போட்டேன். அது கூட கோர் ஒர்க் அவுட்டுமே போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ கேலஸ்டனிக்ஸ் பற்றி எந்த அப்டேட்டும் இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம் நண்பர்களே, நான் எப்போயா தான் கேலஸ்டனிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வீடியோமே எதுவுமே எடுக்க முடியல. ஃபோனுமே இப்போதைக்கு நம்ம கையில் இல்லை. பேக்கப் போட்டிருக்கனால நம்ம ஃபோன் வரதுக்குன்னு ஒரு நாள் ஆகும். நானே இப்போ தான் வீட்டில் இருக்கவங்க ஃபோனை தான் வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் தான் இப்போ வாய்ஸ் ஓவருமே கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே இல்லை ப்ரோன்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஜிம் போக கூட டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க, வாக்கிங் போகிற அளவு கூட டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க, உடம்பை பார்த்துக்கிறதுக்கு கூட டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்கலாம் டைம் இருக்கும், 1 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கும், மூவிஸ் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்கும். எவ்வளோ நேரம் வேணால் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஹெல்த்துன்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ ஹெல்த்தை லாஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக மாற்றிடுறீங்க. ஃபோனு, ஒர்க்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. ஹெல்த்துக்கு மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு விட்டுடுறீங்க. ஸோ ஹெல்த்தை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதை ஷெட்யூல் பண்ணி பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் கொடுத்து பாருங்கள். உங்கள் பாடியும் உங்கள் மைண்டும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜிம் போகணும் அவசியமே இல்லை. ஒரு 20 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், 10 நிமிஷம் வாக்கிங் போங்க, பேசிக்காக ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் வார்ம் அப் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், அது போதும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ டைம் இருக்குது. இனிமேவாவது உங்கள் ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து உங்கள் ஹெல்த் முக்கியம்னு நினச்சி பார்த்துக்கோங்க. இனிமேல் என்னை பார்ப்பீங்களான்னு தெரியாது. அதனால் ஃபிட்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு புது வீடியோவில் பார்ப்போம்.